இவங்க என்னடா அங்கே வந்தாங்க, இந்த ஸ்கூல் லீவ் விட்டால் போதும், ஒவ்வொரு ஊருக்கு இந்த மழை வெள்ளம்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர்லாம் ஸ்கூல் லீவ் விட்டுறாங்க. ஸ்கூல் லீவ் விட்ட உடனே வீட்டு பாடமும் செய்கிறது கிடையாது, இம்போசிஷன் எழுதுறது கிடையாது, எந்த வேலையும் பார்க்காம வீட்டில் உட்காந்து அப்பா அம்மா பேச்சை கேட்காம உட்காந்துட்டு ஃபேஸ்புக் எடுத்த உடனே எதையாவது ஒரு கமெண்ட்டாக ஆபாசமாக எழுதுது. இதில் டிசிப்ளினான பாலிடிக்ஸ் தான், ராணுவ கட்டமைப்பான். டிசிப்ளின்னா ஒழுக்கம்னா என்னென்னே தெரியாமல், அரசியல்லாம் என்னென்ன தெரியாது. நம்ம எல்லாம் டிசிப்ளின் இல்லாமல் ரொம்ப ஆபாசமாக கமெண்ட் அடிக்கிறோமா. இப்படி பேசுகிற திரு அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் எவ்வளோ டிசிப்ளினாக பேசுவார்னு சொல்லி பார்க்கலாமா? இந்த முந்த வெண்ட கலப்ப ரஜினிகாந்த் தெரியுமா? சொல்லு, ஏதாவது தெரியுமா? சொல்லு, ஏதாவது எழுதணும். உன்னையெல்லாம் உங்க ஆத்தா கன்னிப்பால் விட்டு கொண்டு இருந்தா இந்த நிலைமை வந்துட்டாரா உங்க ஆத்தா? சங்க அடிச்சு போட்டுவோம். சங்க என்ன மராட்டிய மண்ண பிழைச்ச பிரதேச நாயி, கர்நாடகாவில் பிறந்த நாயி தமிழ்நாட்டில் வந்துகிட்டு ஒரு தமிழனை கை செய்யணும், கட்சியை தரணும். மொத்தா சங்காத்து விடுவோம், மொத்தா சங்காத்து விடுவோம், மொத்தா சங்காத்து விடுவோம், சங்காத்து விடுவோம். ரஜினிகாந்த் ரசிகர்கள் உங்க பத்திரமா வீட்டுல இருந்துக்க, வெள்ளி பிடிச்சு நிக்கிறோம். உன் மண்டல இருக்கிற மண்டபத்தை காட்டிட்டு போயிடுவோம். வளர்ந்த விதம் அப்படி, இந்த கட்சியே அப்படித்தான் பேசும். அது நாகரிகம் மற்றும் பண்பாடு பேசிதான் ஒருமையில பேசுவது, கேவலமாக பேசுவது, கெட்ட வார்த்தையில பேசுவது. இந்த கட்சியில நீங்க என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? மருமகன் தனிச்சு ஒரு பொண்டாட்டி கட்ட ஊர்ல இருக்கிற பொண்டாட்டி படம் கட்டி அமலாப்பா தாலி வந்து அத்தனை போய் தாலி அறுத்துக்கிட்டு இருக்கான். அந்த கண்டிக்க வக்கில்ல உன் மக சௌந்தர்யா கல்யாணம் கொடுத்த பிள்ளை, கல்யாணம் கட்டி கொடுத்தது வந்து தாலி எடுத்து வந்து எவன் கூட இருக்கானே தெரியல. அதை கண்டிக்க வக்கில்ல உனக்கு. மக மூத்த மருமக ஐஸ்வர்யாவுக்கு பிறந்த பிள்ளை யாருன்னு எங்க அண்ணன் சிந்து ஒரே ஒரு பேட்டி கொடுத்தாங்கன்னா ஒட்டுமொத்த குடும்பம் நாண்டுகிட்டாலும் சாகணும், நாண்டுகிட்டு சாகணும்னா. கல்யாணம் முடிஞ்சு 6 மாசத்துல பிள்ளை பத்துவாங்க அவன் மக, ரஜினிகாந்த் மக. பெண்கள் ஆண்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. தன்னை ஒரு குடும்பத்துடைய ஒரு அக்காவை அசிங்கப்படுத்துற வார்த்தையை வந்து எந்த அடிப்படையில் அந்த வார்த்தையை அவர் பேசின வார்த்தையை சொல்ல முடியாது. அதுவும் சட்டையை மடிச்சு கட்டிக்கிட்டு அப்படியே அந்த வார்த்தையை பதிவு பண்றாரு. வளர்ந்த விதம் அப்படி, இந்த கட்சியே அப்படித்தான் பேசும். அது நாகரிகம் மற்றும் பண்பாடு பேசிதான் ஒருமையில பேசுவது, கேவலமாக பேசுவது, கெட்ட வார்த்தையில பேசுவது. இந்த கட்சியில நீங்க என்ன